உப்பு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கிறப்ப மேலே வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடினோன்னா நமக்கு பொரியல் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா சுண்டிகிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் முருங்கைக்காய் நல்லா சுண்டுறதுக்கு. இது வரைக்கும் 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து தட்டை போட்டு மூடிடலாம். தட்டு போட்டுருங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வேகணும். சரி, நல்லா தண்ணி சுண்டுச்சுன்னா நம்மளுக்கு முருங்கைக்காய் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம். நமக்கு முருங்கைக்காய் பொரியல் ரெடியாகி விட்டது. நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், அருமையாக சுண்டிருக்கு. சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது.